الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى. صدق الله العظيم. கனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை முன்னிட்டு அந்த மாதத்தை அடைந்தால் அதை நாம் எப்படி பிரயோசனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஞாபகம் கொள்வதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்னும் ஒரு வாரங்களுக்குள் இன்ஷா அல்லாஹ் ரமதானை அடைய இருக்கிறோம். பொதுவாக ஒரு நன்மையான காரியத்தை செய்ய அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தரும்போது, ஒரு நன்மையான காரியத்தின் பக்கம் நாம் ஈடுபட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது முதலாவது சந்தோஷப்படும், அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும். ஆரோக்கியமாக ஹயாத்தோடு ஒரு சந்தோஷமான நிலைமையில் ஒரு அமலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான் என்பதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும். நம்ம சென்ற ரமலானை எடுத்துக்கொண்டால், இந்த வருட ரமலானிலிருந்து அதிகமான மக்கள் நம்மோடு இல்லை, அவருடைய வாழ்க்கைக்கு போயிட்டார். அதிகமான மக்கள் மரணித்தார், அதிகமான மக்கள் நோயாளியாகிறார். ஆனா அல்லாஹ் தஆலா நம்மளை இந்த வருடம் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கி ஆரோக்கியமான ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார். அடுத்த வருட ரமலான் நமக்கு கிடைக்குமா இல்லையா என்பது அல்லாஹ். இந்த வரக்கூடிய ரமலானை நாம சரியாக பயன்படுத்துவோம். ஏன்னா ரமலான் என்பது தன்னுடைய அடியார்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ்வால தரப்பட்டது. எப்பையும் எங்கேயுமே அடியார்களை தண்டிக்க அல்லாஹ் விரும்புகிறதில்லை. அடியார்களை தண்டிக்க அல்லாஹ் விரும்புகிறதில்லை. நடந்து போறோம், காலில் ஒரு கல் அடிக்குது, இல்ல காலில் ஏதாவது ஒரு முள்ளு குத்திட்டு, இல்ல குடிஞ்சு எழுப்பினோம் வேலை ஏதாவது ஒரு தலைக்கு பட்டது, நல்லா வளைச்சு, இல்ல உடம்புல சின்ன ஒரு அடிபட்டு வேதனையாயிருக்கு. இது என்னன்னா, நாம செய்த சிறிய பாவங்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த பாவம் மன்னிக்கப்படுறது. காய்ச்சல், நல்ல காயுது, கடும் காய்ச்சல். காய்ச்சலுடைய ஃபாயிதா என்ற நன்மை என்ன? 700 வருடம் ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் காஞ்சா 700 வருட கால தூரம் அந்த மனிதன் அந்த காய்ச்சலுடைய அந்த அகோரம், அந்த வேதனை காரணமாக நரகத்திலிருந்து தூரமாகப்படுறார். ஒருத்தர் ஒரு தொழில் செஞ்சாலும் காசு இழந்துட்டார்.
சரியான கவலைப்படுறார், லொஸ்ட் ஆயிட்டார். இது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது காரணம். வீட்டுல குழந்தை மௌத்தாகிட்டு, வீட்டுல குழந்தை மௌத்தாகிட்டு, யாரின் மேல அதிகமான அன்பு வச்சிருந்தோமோ அந்த உறவு மௌத்தாகிட்டு. ஒரு தடவை ரொம்ப அன்பு வச்சிருந்த மகனோ உமாவோ பாப்பாவோ மனைவியோ கணவரோ தங்கச்சோ யாரோ ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தோம், அல்லாஹ் மேல இருக்கான். இது யார் அந்த நபரின் மேல் பாசம் வைத்திருந்தாரோ அவருடைய ஒரு சோதனை, அவரோட பாவம் மன்னிக்கப்படும். அப்ப தாய்மார்களே, நம்மளோட வாழ்க்கையில வார அத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் என்னன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறார் அல்ல, நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். எங்கேயும் அடியார்களை தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்புறல்ல. எது அடியார் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளை மறுநாள் திருந்துவான், என்னென்ன செய்யணும் அவனுக்கு உதாரணம் சொல்றாங்க. சில அந்நிய மக்களால நமக்கு ஏது பிரச்சனைகள் வருதுன்னா தண்டிக்கிறது இல்ல, நம்மள அல்லாஹ்வின் பக்கம் திருப்புற, பள்ளியின் பக்கம் திருப்புற, துஆவின் பக்கம் திருப்புற, குனூத்தின் பக்கம் திருப்புற. நம்ம குனூத்தோட சொல்றோம் இல்லையா, அங்க பத்தக்குள்ள அங்க அதிகக்குள்ள என்ன சொல்றோம், எல்லாரும் பள்ளிக்கு வாங்க, எல்லாரும் நோம்பு பிடிங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, திக்ர் செய்யுங்க. இது என்னன்னா சிறை போற சிந்தனைகளை ரப்பின் பக்கம் திருப்புற. இது அல்லாஹ்ல ஏற்பாடு. அடியார்களை பள்ளியின் பக்கம் திருப்புற, அல்லாஹ்வோட இருக்கிறார் சிந்தனையை கொண்டு வா. பொதுவாக நாம விளக்கணும், அல்லாஹ் எப்பொழுதும் அடியார்களை பரிசுத்தப்படுத்தி நல்லவர்களாக ஆக்கி மரணத்துக்கு முன்னால கபருக்கு இவன் நல்லவனாக வந்து சேரணும் என்பதை தான் விரும்புவானே தவிர யாரையும் அல்லாஹ் தண்டிக்க விரும்புறதில்லை. அவர் தண்டித்தான்னா இந்த பூமியில யாரும் தாங்க மாட்டாங்க. அது பலஸ்தீன பிரச்சனையா இருந்தாலும் சரி, காசாவுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஏதேனும் பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் தண்டனை இல்லை, தண்டனை தாங்க மாட்டோம். சோதனை, சோதனை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறது. சென்ற ரமலான்ல காசாவுல பலஸ்தீனத்தில் ஒரு சகோதரி ஒரு முஸ்லிமை கேட்டா, ஒரு மனிதர் பட்டணியாக நோன்பு பிடிக்காரு, அவர் பட்டணியாக இஃப்தார் செய்றாரு, பட்டணியாக நோன்பு பிடிச்சி பட்டணியாக இஃப்தார் செய்றாரு. இவருடைய சட்டம் என்ன? பட்டணியாக நோன்பு பிடிச்சி பட்டணியாக இஃப்தார் செய்றாரு, இவருடைய சட்டம் என்ன? உலமாக்கள் சொன்னாங்க, யாரு எங்க பிடிக்காம யாரு? அவங்க சொன்னாங்க, பலஸ்தீனத்துல பட்டணியாக சலை செஞ்சு பட்டணியாக தான் இஃப்தார் செய்வோம். சில நேரங்கள்ல உணவு இல்லை, இது தண்டனையா? நம்மள பார்வையில என்ன? ஒரு ரமலான்ல கூட மக்கள் நிம்மதி இல்லாம அல்லாஹ் சோதிக்காதே இல்ல, அவங்களை அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்தால பரிசுத்தப்படுத்துறான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் ரமலான். முழு உலகத்தை அரசன், அடிமை, ஏழை, பணக்காரன், ஒரு மார்க்கம் தெரியாத மனிதன், படித்தவன், பாமரன், முதலாளி, தொழிலாளி எல்லாரும் 30 நாட்களும் நோன்பு நோட்டு படைத்த ரப்பின் பக்கம் திரும்பி நம்மளை பரிசுத்தப்படுத்துற. ரமலான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நாம ஒரு பூமியில ஒரு ஆணி ஒரு இரும்பை போடுறோம், பல நாட்களுக்கு பின்னாடி நீங்க அந்த ஆணியை எடுத்தீங்கன்னா அது துருப்பிடிக்கி அது தன்மையை இழந்து மண்ணாகி உட்கிறதுக்கு இருக்கும். இப்ப அது ஆணியாக்கணும், அதை லாபங்க மண்ணெண்ணெயில போட்டு கழுகி வாங்கி செய்யவும் இல்லையா? அந்த துருப்பிடிச்ச ஆணியை மண்ணெண்ணெயில போட்டு கழுகி எடுக்கிறதுக்கு சொல்றா ரமலான். அந்த வார்த்தை அர்த்தம் தான். பாவத்துல 11 மாசம் பாவத்துல ரப்புடைய
சிந்தனை இல்லாம தொழில்ல, வியாபாரத்துல, படிப்புல, அங்க இங்க எல்லா இடத்திலையும் பட்டு போல இந்த சிந்தனைகளை, பாவங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் தான் ரமலான். அதை சரியா பயன்படுத்தும், சரியா பயன்படுத்தும். இப்ப இருந்தே இந்த ஒரு கிழமைக்குள்ள நாம் ஒரு மாதமாக தயாரா இருக்கணும், இல்லைன்னா இந்த கிழமைக்குள்ள தயாராகணும். ஒரு மாதமாக தயாரா இருக்கணும். எங்க வீட்டுல டைம்ல இருந்தா ரமலான் வருது, எங்க வீட்டுடைய டைம்ல இருந்தா பாடசாலை எல்லாம் லீவு. கல்வி அமைச்சர சுற்றுலா பண்ணியா கொண்டு வர கல்வி அமைச்சு ரமலானுடைய சுற்றுலா போட்டிருக்குது. எந்த அளவு அமல்படுத்திருக்காங்கன்னு தெரியாது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை, முஸ்லிம் மாணவ மாணவிகள் யாருக்கும் 10 நேர வகுப்பு வைக்காதீங்க ரமலான்ல. எப்படி பாடசாலை விடுமுறையோ அதே போல ஏழை அத்தனைக்கும் விடுமுறை கொடுத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், அதோட சம்பந்தப்பட்ட எல்லாரும் நோக்க முடியும். எவ்வளவு அரபு நாடுகள்ல உள்ள பாடசாலை விடுமுறை இல்லை ரமலான். அரபு நாடுகள்ல இல்லை, சவுதியில இல்லை, சவுதியில இருக்கீங்களா? எங்க இல்லை? ஒரு ஃப்ரீடம். நம்ம நாட்டில் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஹைராத், ஃப்ரீடம். ரமலான் பாடசாலை விடுமுறை, சில ஆபீஸ்களே அதனால கழிச்சுவாங்க. அப்ப பாடசாலை விடுமுறை, வீடுகள்ல எல்லா பிள்ளைகள், சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் விடுமுறையில இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்தீங்க, நோம்பு பிடிக்க. எந்த வீட்டுடைய டைம்ல தான் எப்படி இந்த நோம்பை கொண்டு போய் சேர்க்கிறது. முதலாவது யார் நோம்பு பிடிக்கிறது? எல்லாரும் நோம்பு பிடிக்கணும். 7 வயது ஆகின 10 வயது, 7 வயது பூர்த்தியாகி 10 வயதுக்கு வந்து ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நோம்பு பிடிக்கணும். சந்தோஷமா பிடிக்கணும். சஹர்ல உற்சாகமா இருக்கணும். 2 விஷயம் இருக்கு நோம்புல. ஒன்று சஹர், இன்னொன்று இஃப்தார். இது எந்த நேரத்திலையும் எந்த அமல்லையும் இல்லை. சஹரும் இஃப்தாரும் ரெண்டும் மிக பெருமையான நேரம். சஹர் நோம்ப ஆரம்பிக்கிற, இஃப்தார் நோம்ப முடிச்சு வைக்கிற. எப்படி ஆரம்பிக்கிற, எப்படி முடிச்சு வைக்கிற? சுபஹுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால எழும்பி பாத்ரூம் போய் டக்குனு பிரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பாட்டுக்கு முன்னால நிக்கிறியா? இல்ல வாங்குக்கு ஒரு அவருக்கு முன்னால எழும்பி எல்லாரும் ஒரு பிரஷ் பண்ணி பாத்ரூம் போய் எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு கட்டாயம் சஹர்ல குறைஞ்சது 2 ரக்காத் நீளமான தஹஜ்ஜத் தொழுது. நீளமான தஹஜ்ஜத் தொழுது. உங்களுக்கு எப்படி நீளமாக போறீங்க? நிலையை நீளமாக போறீங்களா? ருக்குவ நீளமாக போறீங்களா? சுஜூத நீளமாக போறீங்களா? எதை நீளமாக போறீங்க? குர்ஆன் ஓத தெரியுதா? அல்லது ஏதாவது ஏற்பாடு, குர்ஆனை பார்த்து ஓத ஏற்பாடு இருந்தா நிலையை நீளமாக்குங்க. ஒரு காஜிசு ஒவ்வொரு ரக்காத்தையும் ஓதுங்க. இஸ்டார்ட் இருந்தா
பிரகாசம், உங்களோட உள்ளத்துடைய பிரகாசம், உங்களோட சிந்தனையுடைய பிரகாசம். தாய்மார்கள் கவனிங்க, தாய்மார்கள் கவனிங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ரகாத்துல கால், 2 ரகாத்துல கால், 7 கால், 7 கால், 7 பக்கம். உங்களுக்கு எதிரே இஸ்லாம ஓதுங்க, அழகா ஓதுங்க, ஓது தெரிஞ்சவங்க அழகா ஓதுங்க, தஸ்பீஹை மெதுவா சொல்லுங்க, அமைதியாக சொல்லுங்க. 2 ரகாத் தொழுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு சஹரத்து நோம்புல ஒரு சட்டம் இருக்குது, சஹர் பிந்தோடும் இஃப்தார் முந்தோடும். என்ன விளக்கப்படுது? சஹர் பிந்தோடும்னா நீங்க சாப்பிட்டு முடிஞ்சு பல்லெல்லாம் குத்தி வாய் கழுவி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் சோபாவோட இருந்து ஒரு 2 மூச்சு விடுறதோட சோபாக சொல்லணும். அதான் சஹர பிந்து. ஏன் தெரியுமா? அதுல காரணம் தெரியும். படுத்தீங்கன்னா சோயிலாம நாம சாப்பிட்டு முடிஞ்சு பல்லு குத்தி குர்ஆன் ஓதுறதா, திரும்ப ஒரு கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டு சோபாவுல உட்கார்ந்து ஒரு சாய்வு சாஞ்சி 2 பெருமூச்சு விடுறதோட சோபாவுல அதான் காலில் இருக்கணும். டக்குன்னு பொம்பளை இருக்கணும், ஆம்பளை கழிக்கணும். நோம்பு பாத்திராக எழுதுறீங்க, பேர்தான் நோம்பு பிடிக்க, நோம்பு மட்டும்தான் பிடிச்சிருப்பாரு. எத்தனையோ ஸ்லோ மிஸ் ஆகி சாயங்காலம் 2 மணி ஸ்லோ மிஸ், சாயங்காலம் தூங்கினார் 7 மணி, உமாவும் மறந்து அழுப்ப, ரூம்ல இருப்பாரு, மனைவி மறந்து அழுப்ப, அவர் முஸ்லிம் வேலையை நான் முடிஞ்சு இவர் போயிட்டு இருக்காரு. அவர் நினைச்ச பள்ளிக்கு போயிட்டாரு, இவர் பள்ளிக்கு வரவும் இல்லை, அவரோட அவள வேலையை பார்த்தா ஆம்பளை வீட்டுக்குள்ள தூக்கம், ஸ்லோ இல்லை. சஹர அழகா கலந்தோம். 30வது நாள் நான் இந்த முறை சஹர சரியாக செஞ்சேன் என்று திருப்பி வரணும். தஸஹரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு கட்டாயம் சஹர செய்யுங்கள். வார்த்தை வந்து கட்டாயம் சஹர சாப்பிடுங்கள். ஏன்? فإن في السحور بركة. சஹருடைய சாப்பாட்டுல பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பரக்கத்? ஒன்று ரெண்டாவதா, உங்களோட நோய்க்கு மருந்து இருக்கு, உங்களோட ஏழ்மைக்கு பரக்கத் இருக்கு, உங்களோட கடனுக்கு பரக்கத் இருக்கு, உங்களோட தேவைக்கு பரக்கத் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ற பரக்கத் சஹருடைய உணவுல இருக்குது. நான் சொல்றேன், அந்த நீங்க சாப்பிடணும். சாப்பிட இயலாதாலும் 3 பேருக்கு பழமாவது கட்டாயம் சாப்பிட்டு சஹர் செய்யணும். நான் முன்னேறவங்க கூட சாப்பிட்டேன், இப்ப சஹருக்கு இலக்கையாக வாய் கொப்பளித்து தண்ணியை மட்டும் குடிக்கிறாங்க. சஹர் சாப்பிடணும், எல்லாரும் இருந்து சாப்பிடணும். நம்மளால சில பழக்கங்கள் இருக்குது. சஹர் சாப்பிடுற அவர் கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு போற, இவன் வச்சு எடுத்துட்டு போற, அவன் வச்சு எடுத்துட்டு போற. இது ரமதானுடைய கைகள் இல்லை. குடும்பம் எழுதுவோம், வீட்டுல சின்ன பெருசு எல்லாரும் எழுதுவோம், எல்லாரும் எழுப்பாடுறோம். வீட்டுல சஹருடைய நேரத்துல எழுப்புறவங்க கட்டாயம் சத்தமா குர்ஆன் ஓதுங்க. ஒரு அவருக்கு முன்னால் எழுதுங்க, ஸ்லோல இது ஒரு டைம் இருக்கு, குர்ஆன் ஓதுங்க. நம்மளாக என்ன பிரச்சனைனா, சஹர் டைமும் இஃப்தார் டைமும் சஹருக்கு நோம்பு பிடிக்கிற சமயத்துல முடிஞ்சுது, இஃப்தாருக்கு நோம்பு துறக்கிற சாமம் வாங்கல முடிஞ்சுது. இதான் பிரச்சனை.
கண்களுக்குரியவர் 6:15 வாங்கினார். 5:45 5:50 இஃப்தாருடைய ஏற்பாட்டுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் அமல் இருக்குது. இஃப்தார்ல நோம்பு உங்களோட துவா உங்களோட அமல் எல்லாம் கபூலாக நேரம் இருக்குது. ஒரு இஃப்தார் சஹாபே யா வாசியல் ஃபضலி யக்ஃபிர்லி, விசாலமுள்ள ரப்பே என்ற பாவங்களை மன்னிப்பாயாக. இத கட்டாயம் சொல்லுங்க. இஃப்தார் எழுதி வைங்க. யா வாசியல் ஃபضலி யக்ஃபிர்லி, ஃபضல் அருளில் விசாலமானவனே. இப்ப நீ எனக்கு என்ன செய்யணும்? நீ அருள்ல விசாலமானவன், எனக்கு நீ ஒன்று செய்ய தேவையில்லை. என்ன நோம்ப கபூல் செய்து ஃபக்ஃபிர்லி என்ன மன்னித்து. பசியோட இருந்து, பட்டனையோட இருந்து, தாகத்தோட இருந்து, டயர்டாகி அல்லாஹ்வுக்காக இருந்தார். யாருக்காக இருந்தோம்? யாருக்காக இருந்தோம்? வீட்டை சாப்பாடு இல்லையா? சாப்பிட இல்லவா? சட்டமா? கல்யாண சட்டமா? ஊர் சட்டமா? 30 நாள் யாருக்காக இருக்கிறோம்? படைத்த ரப்புக்காக. ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரமலானுடைய மாதம் சுபஹ்ல இருந்து மகரிபுடைய அதான் வரைக்கும் எதுவும் சாப்பிடாத, எதுவும் குடிக்காத. அவனுக்காக இருந்துட்டு அந்த இஃப்தார்ல சாப்பாட்டுக்கு முன்னால இருந்து பாங்கி சத்தத்துக்கு முன்னால யா வாசியல் ஃபضலி யக்ஃபிர்லி, யா அல்லாஹ் உனக்காக தாகத்தோட பசியோட இருந்து நீ விசாலமானவன், இந்த பாவங்களை மன்னிச்சிரு என்று கேட்டா 30 நாள்ல ஒரு நாள் கேட்கிற ஒன்று கம்மியா இருக்குது. உன பட்டோட பரிசுத்த போய் அதுதான் ரமலான். பரிசுத்தமாயிட்டே இல்லையா? ரமலான் நோக்கம் என்ன? நம்மள பரிசுத்தமாக்குறது. ரமலான் நோக்கம் என்ன? நம்மள பாவங்களை மன்னிக்கிறது. ரமலான் நோக்கம் என்ன? என்ன கைக்கு மாத்துறது. என்ன ஹராத்தை பார்த்தாலும் கண்ணு அங்காம போகுது. நெல்லரை பார்த்தா பார்க்கணும்னு ஆசை இல்லை, செய்யணும்னு ஆசை இல்லை. ஆனா ஏன் டைப் எப்படி ஆகிட்டுனா, ஹராத்த கண்ணால கேட்டாலோ ஏன் சிந்தனை பார்வை அங்காம போகுது. அப்படின்னா நான் மாறணும். நான் யாரு? நான் பாவத்துக்கு அடிமையாகிறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் மாறணும். நான் மாறணும். எப்ப மாறுறேன்? அந்த மாறுவதற்குரிய சந்தர்ப்பம் தான் நோன்பு. லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க முன்னுக்கு சாப்பாட்டோட இருந்தீங்க, சாப்பிடாம இருந்தீங்களா இல்லையா? ரமலான்ல சாப்பாட்டோட இருந்தீங்க, சாப்பிடாம இருந்தீங்க. தண்ணியோட இருந்தீங்க, குடிக்காம இருந்தீங்க. அன்னே காலைக்கு மகரிபுடைய அதான் 5:14 நீங்க சாப்பிடல, 5:13 நீங்க குடிக்கல. சரியா? அதான் கேட்ட உடனே சாப்பிட்டீங்க. யாருக்கு பயந்து அவ்வளவு நேரம் குடிக்காம சாப்பிடாம முன்னால சாப்பாட வெட்டி இருந்தீங்களோ அவனுக்காக நீங்க ஒரு டைப்போட பழகிங்க. பாவத்தை கண்டா பார்க்கிற ஆசை, பாவத்தை கேட்டா கேட்கிற ஆசை, அதை நீங்க மாற்றணும். இல்லவே இல்லை. நியத்தை வைக்கணும். இந்த வருட ரமலான் என்ன பரிசுத்தப்படுத்தணும். எனக்கு ஒரு பண்பு இருக்குது, எல்லாரையும் குறை சொல்றது. அப்படி ஒரு பண்பு இருக்கு. பாவம் தான் நான் என்ன சுகாதாரம் ஜாரம் பட்டி பாவத்தில் லிஸ்ட போட்டா யாரும் போயிடல. எனக்கு ஒரு பண்பு இருக்குது. ஒரு ஆள் சொல்றாரு என்னன்னா, யாரை பார்த்தாலும் அவர்கள் நரம்பு விளக்குறதுல கெடுதலாம்.
இது ஒரு நோய். இது பாவம் மட்டுமில்லை, இது ஒரு நோய். நனவு விளங்குறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு அவரை பற்றிய நனவு பேசுறதுக்கு என் மனசு என் வாய் விளங்குவதில்லை. கேள்விதான் வருது. அவர் அப்படி இப்படி அவர் அங்க செஞ்சாரு, நெல்லை சொல்ல போனாலும் சரி அதை விடுத்து அது எல்லாரும் செய்யறதா. அவர் இன்னொன்று செஞ்சாரு, அந்த கேள்விதான் பேசப்படுது. இது ஒரு நோய். குர்ஆன் என்ன சொல்லுது? இஜ்தனிபு கஸீரன் மினன் நன். உங்களோட வாழ்க்கையில உங்களோட நேரத்துல நீங்க ஹயாத்தோட வாழும்போது யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. யாரையும் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. அவர் எங்க போறாரு, அவன் எங்க போறான், அவங்கள வீட்டுல என்ன செய்யறாங்க, அவங்க எங்க போறாங்க, இங்க இவர மகளுக்கு எங்க மாற்றம் பார்க்காங்க, இவர மகளுக்கு எங்க பொண்ணு பார்க்காங்க, அங்க பார்க்காங்க, அந்த புள்ள பாவம், இவங்களோட சில விஷயங்கள் அங்க போய் சொல்லணும், வேணுமே சொல்லிடுவாங்க, ஆத்தாவுடனே சொல்லிடுவாங்க. நீங்க இங்க கல்யாணம் நாங்க கேள்விப்பட்டோம், சரி கல்யாணம் எல்லாரும் முடியதான் வேணும், சந்தோஷமா எல்லாரும் இருக்கதான் வேணும், அவங்கள சில விஷயங்களை சொல்லிட்டு போதான் நாங்க வந்தோம். காசு சொல்லுது சமூக சேவை. ஏன்னா நெல்லா வாழ்க்கை நெல்லா வாழ்க்கை நீ உட்கார்ந்தானே, அதான் ஆரம்பத்திலே இருக்காது. இது ஒரு நோய், இது ஒரு நோய். ஒருத்தர் வந்து கேட்காரு, நாங்க இங்க ஒரு திருமணம் உதாரணத்துக்கு திருமணம் பேசுறோம், இவங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் கேட்கான். என்ன சொல்லணும்? அவங்கள சில நலவுகள் இருக்குது, ஒரு சில கெடுதியும் இருக்குது. எங்களை மாதிரி ஒரு 4 பேருக்கு நீங்க விசாரிங்க. உள்ள லிஸ்ட போட்டு நாமளே கையில கொடுக்குறது. இது ஒன்றை சொல்லணும், ஒரு உதாரணம். இது எங்க திருந்தல, எங்க திருந்தல? குர்ஆன் சொல்றது இஸ்தனிபு கஸீரன் மினன் நன். உங்களோட சமூக மட்டத்துல, உங்களோட குடும்ப மட்டத்துல, உங்களோட மஹல்லா ஊர் மட்டத்துல யாரையுமே கெடுதியான எண்ணத்தோட பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? இந்த பாவம் வந்து இஸ்முன், நீங்க நினைக்கிறது சில நேரம் உங்களுக்கே பாவமாயிடும். வலா தஜஸ்ஸு, இது ஒரு நோய். என்ன? வாழ்க்கையில நீங்க யாரும் துருவி துருவி ஆராயாதீங்க, விட்டுருங்க. நடந்துட்டா விட்டுருங்க, மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க கண்ணீங்களா கண்ணால விட்டுருங்க. ஒரு டைம் கண்டிருப்பீங்க, அதை பப்ளிக் படுத்தாதீங்க. வலா தஜஸ்ஸு, நாய்வாங்க கேளுங்க. வலா தஜஸ்ஸு, நடந்த ஒன்றை திரும்ப திரும்ப பேசாதீங்க. குர்ஆன் சொல்லுது புரிஞ்சி. கணவன் செஞ்சாலும் சரி, மகன் செஞ்சாலும் சரி, பக்கத்து வீட்டுல செஞ்சாலும் சரி, உறவுகள் செஞ்சாலும் சரி, யாரு செஞ்சாலும் வலா தஜஸ்ஸு, திரும்பி 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 திரும்ப பேசாதீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க இது ரெண்டும் செய்யலையா, நீங்க மத்தவங்களை பற்றி கெட்டவா நினைச்சு பேசுறதை விடலையா, துருவி துருவி ஆராயத்தை விடலையா, நீங்க கடைசியில என்ன பாவத்துக்கு போவீங்கன்னா பயங்கரமான ஒரு பாவத்துக்கு குர்ஆன் சொல்லுது. அய்யுஹிப்ப அஹதுக்கும் அய்யக்குல லஹ்ம அஹீஹி மைதா. நீங்க இதுக்கு மேலேயும் துருவி துருவி ஆராய்ச்சி ஒரு மனிதனுடைய நெல்லெண்ணத்தை விட்டு கெட்டவனாக எண்ணி நீங்க இதை ஒரு தொழிலாக நடந்தா நீங்க என்ன பாவையாக மௌத்தாவீங்கன்னா, யாரை பற்றி கெட்டவனாக பேசுகிறீங்களோ அவருடைய இறைச்சியை சாப்பிட்ட பாவத்தோட மௌத்தாவீங்க. அப்படி ஒரு மனிதன் செத்த மனுஷனை சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? உலகத்துல யாரும் விரும்ப மாட்டீங்க. அதே போலதான் கெட்ட எண்ணம், கெட்ட பேச்சுகள் நீங்க மாறக்கூடிய பாவம். எப்ப மாறுற? ரமதான் ஒரு சந்தர்ப்பம். பேச்ச குறைங்க, பேச்ச குறைங்க. ஒரு ஆள் அதிகமா பேச வராது, நான் நோம்பு ஆனா
தன்னுடைய சாரனை, அந்த வேட்டியை, அந்த ஜுப்பாவை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். பள்ளியின் பக்கம் அமல் செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். அப்படிதாங்க, அப்படி தன்னை லைஃபை மாத்தி எடுப்பாங்க. அந்த ஒரு மாசத்துக்கு பள்ளிக்குள்ளா இருப்பாங்க. சில சஹாபாக்கள் ரமலானுடைய மாதம் கூழாம் கல்லு, சில கல்லுகள் இல்லையா, அதை ஒரு 15-20 கல் எடுத்து வாய்க்குள்ள போட்டு வருவாங்க. கதைக்காம தேவையில்லாத பேச்சுகளை பேசாம இவ்வளவு வாழ்க்கையை திருத்தணும். நாம நிறைய திருத்தணும். இன்னும் திருத்தல. என்ன அனர்த்தம் வந்தாலும், என்ன அழிவு வந்தாலும் நாங்கள் திருந்த மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தில் நாம் இருக்கோம். அது அப்புறம் அந்த மாசம் தான். அதோட சரி கலாஸ். ஒரு ராவு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல தண்ணி நிலைமையை மாற்றிட்டா இல்லையா? தொடர்ந்துருந்தா இன்னொரு அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்துருந்தா சரி. இப்ப ஞாபகம் இருக்காது. திருத்தோணும் தாய்மார்களுக்கு, திருத்தோணும் தாய்மார்களுக்கு 2 பொறுப்பு. நாம திருத்தோணும், இன்னொன்று திருத்தோணும். யாரை திருத்துற? வீட்டை திருத்தோணும். வீட்டை திருத்தி இருக்கணும். நீங்க தான் டீச்சர், நீங்க தான் சேர், நீங்க தான் உம்மா, நீங்க தான் மனைவி, நீங்க தான் வீட்டின் சொந்தக்காரி. மற்றவங்க எல்லாம் விசிட்டர் தான். ஸ்கூலுக்கு போயிட்டு உள்ள வருவான், அவன் விசிட்டர். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்காரன் வருவாரு, விசிட்டர். ஸ்கூல் போயிட்டு மகன் வருவான், திரும்ப போயிடுவான், விசிட்டர். வீட்டுக்குள்ள இருக்கிறார் நீங்க. வீட்டு சூழலை சரியா செஞ்சிருக்கணும். அதை ரமலான் பயன்படுத்துங்க. அழகாக ரமலான் ஊருக்குள்ள ரமலான் என்ற அலை ஊருக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். தராவி சஹர் சொல்லிட்டேன், சஹர் சரியா செய்யணும். தொழுகை தவறப்படாது. ஏழே காலங்களில் கூட நோக்குல தொழுகை தவறப்படாது. 5 நேரம் அவ்வளவு தக்பீரோட பாங்கு சொன்ன உடனே ஆண்கள் தொழணும், பெண்கள் வீட்டுல இருக்கணும். ஏன்னாங்க எப்பவும் சொல்றது சொப்பாட்ல நூத்த உலமாக்கள் சொல்லுவாங்க, வீட்டுல கட்டாயம் தொழுகையாக இருக்கணும். பாத்ரூம் இருக்குது, கெஸ்ட் ரூம் இருக்குது, விசிட்டிங் ரூம் இருக்குது, கணக்கு பார்க்கிற ரூம் இருக்குது, எல்லா ரூம் இருக்குது. தொழுகை ரூம் இல்ல. ஒரு புள்ள முசல்லா எடுத்து இந்த பக்கம் போகும், ஒரு புள்ள முசல்லா எடுத்து அந்த பக்கம் போகும். முசல்லா என்று 2 முசல்லா போடணும். தொழுகைக்கு ஒரு இடம் வசதி காட்டி ஒன்று செய்யலாது. வீட்டு இல்லை, வசதி இருந்தா தொழுகைக்கு ஒரு இடம், அங்க ஒரு குர்ஆன், அங்க ஒரு ஏற்பாடு. வீட்டுக்குள்ள சூழலை உருவாக்கணும். தொழுகை இல்லாம வந்த மருமகன் தொழுகையாளி ஆகணும். தொழுகை இல்லாம வந்த மருமகன் தொழுகையாளி ஆகணும். சில மாணவர்கள் கத்துறாங்க, தொழுகையோட போனே சேர்ந்தது பொண்டி இல்லாம தெரியும். ஏன் கொடுக்கறது யோசிக்கும். இருந்ததும் கொஞ்சம் அதுவும் இல்லாம தெரியும். அமானிதம். வீட்டு சூழலை உருவாக்கணும் தாய்மார்கள். அதுக்கு நோம்பு நெல்லொருவாதி வாய்ப்பு. அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் வீட்டுக்குள்ள சலாம் இல்லை, வீட்டுக்குள்ள சிரிப்பு இல்லை. திருத்தி எடுக்கணும். திருத்தி எடுக்கணும். எப்ப திருந்து? குர்ஆன சத்தம் கேட்கணும். டிவி, பாடல், நாடகம். இந்த மாசத்தோட நீங்க புரிஞ்சே போடாதே. அந்த மாசம் இந்த டிவி எல்லாம் கரெக்ஷன் நீங்க போடாதே. அது மாசம் பாவம். தக்குவ வந்த பாவம் இல்லை.
சில நேரத்துல பார்வையில படும் கேட்போம். இது ஒரு நோயாளிகள். அதனால கண்ணியமான தாய்மார்களே, ரமலான் நம்மளை திருப்பி எடுக்கும். நாம் புது மனுஷனாகணும். இஸ்லாமுடைய நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. தராவை சொல்லலாம். அதுல தாய்மார்கள் தராவியை பத்தி பெருசா பேசல. ஏன்னா கூடுதலா சொல்லுவாங்க. தராவியேக்கு நீங்க சொல்லுறது ஓகே, ஆம்பளை அனுப்பி ஆம்பளைல கொஞ்சம் ரோஷ காட்டி அனுப்பி 4 பேர் 5 பேர் 6 பேர் வாலிபர்களே இல்லை. தராவி எப்படி செஞ்சிருக்கிறது? தராவி 30 நாளும் முன் சஃபர் என்று தொழுதே என்ன பெருமை வரும். தராவி என்ன எப்படி செஞ்சிருக்க? நாங்களும் போற இடங்கள்ல தராவி ரொம்ப சரியான பள்ளி ஹசரத் குர்ஆன் ஆரம்பிக்கிறது சபை பார்த்து ஆகையை பார்த்து வந்துருவாரு. சும்மா இருந்து குர்ஆன் டைம் வேஸ்ட் பண்ணு. அவர் உற்சாகம் ஒரு குர்ஆனை முடிப்போம், 15 நிமிஷம் முடிப்போம். இல்ல பெரிய பெரிய சூறாக்களை ஓதுவோம். இந்த அலிஃபால ஆரம்பிப்பாரு. முதல் 2 16வது 5வது பார்த்துட்டு இந்த 5-6 பேருக்கு நாம குர்ஆனை வேஸ்ட் பண்ணாம டைம் வல்லாஹ் அமைதியா ஓதும். இந்த போய் ஓதுறாரு. 2 சஃப் ஆண்கள் 2 சஃபாவது ஆண்கள் சஃப் நிரம்ப நிக்கணும். 3வது அல்லாஹ் 2 சஃப் நிரம்ப நிக்கணும். ஹாஃபிஸ் போய்க்கணும் குர்ஆன் ஓதும். பெண்கள் எல்லாரும் வரணும். ஆண்கள் பெரும்பான்மையானவங்க வரணும். நீங்க அதை செஞ்சு பாருங்க. மாஷா அல்லாஹ் அழகா அது ஏற்பாடு செய்யும். என்ன செய்யலாம்னு யோசிச்சு மஷ்ரூம் ரொம்ப கஷ்டம். ஆனா மஷ்ரூம் ஆண்கள் எல்லாரும் எடுக்கணும். ஆசை ஓடி தராவி நோன்பை அல்லாஹ் கடமையாகி இருக்கிறான். நின்று வணங்குவதை தராவியை நாம் சுன்னத்தாக்கி இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கால் வீங்கும். கியாமத் சொல்லிப்பாங்க கடைசி பத்து சொல்லிக்கிறார். கியாமத் கால் வீங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுறது அழுகிற சத்தம் கிரேட்டர்ல மாவுடிக்கிற சத்தத்துல எப்படி சத்தம் வருமோ நபியுடைய நெஞ்சில சளி தண்ணி பட்டு சத்தம் வரும். தெரிஞ்சுவாங்க. குர்ஆன் வித்தியாசமான ஒரு சாமி. ராமம் அது எந்த ராம எதுலையும் வராது. வாகனத்துல நீங்க போகும்போது நீங்க பாட்டு கேட்டு போனீங்கன்னா பஜாரா இருக்கும். குர்ஆன் கேட்டு போனீங்கன்னா தூக்கம் வந்துடும். உங்களோட வீட்டு ராமம் அது வகி. அதை கேட்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது. لو انزلنا هذا القرآن على جبل قرآن பத்தியா குர்ஆன் சொல்றான். தாய்மார்களே, குர்ஆனை ஓதுற பாக்கியம், குர்ஆனை தொடுற பாக்கியம், குர்ஆனை பார்க்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் பேரின்பம். சும்மாவது பார்க்கணும், ஓத தெரியாது. சும்மாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளா பார்க்கணும். பேரின்பம் அது. குர்ஆனை பத்தி சொல்றான் அல்லாஹ், لو انزلنا هذا القرآن على جبل நாங்க மக்களே உங்க கையில இருந்து தந்திருக்கிற குர்ஆனை ஒரு மலையின் மீது நாங்கள் இறக்கி விட்டால் லரைதஹு ஹாஷியம் முத்தஷத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் لو انزلنا هذا القرآن على جبل لரைதஹு நபியே அந்த மலையை அல்லாஹ்வுடைய பயம், குர்ஆனுடைய வலிவு, பாரம், அச்சத்தின் காரணமாக மலை உடைந்து சுக்கு நூறாக உள்ளது. அப்படிப்பட்ட பாரமான சாமி குர்ஆன். அந்த ஓதுற சந்தர்ப்பம் ரமலான் அதிகப்படுது. எந்த ஒரு நேரத்திலும்
அனுப்பிக்கொள்ளும். அரை மணி நேரம் தூரம் முடிச்சு எல்லாரும் எடுத்துட்டு போயிடணும். அதுக்குரிய ஏற்பாடு. அதை இழுத்துட்டு நோம்பு தொடர்பு வரைக்கும் இழுத்து டைமை வேஸ்ட் பண்ணி வழியில நோம்பு தொடர்ந்து கொடுக்காங்க மிச்சப்பட்டாங்க. ஏற்பாடுகள் சரியா இருக்கும். வீட்டுல ஏற்பாடுகள் தான் டைம் சரியா போடுங்க. உறவுகளோட சேர்ந்துவாங்க. ரொம்ப பசிச்ச மக்கள் ஏதோ முக்கியமான இந்த ரமதான்ல கலைக்கணும். ரொம்ப வரம்பப்பட்ட மக்கள் இருக்காங்க. தேடுங்க டெய்லி வர கஸ்டமர் வந்து வீட்டை தண்ணி தண்ணி வாங்கி போவாங்க. அது இல்லாம கௌரவ பிரச்சனையான கேட்டுக்கொள்ள இயலாம கேட்டுக்க இயலாம தேவைகள் அதிகரித்து கௌரவ தேவை உள்ளவர்கள் இருக்காங்க. தேடுங்க குடும்பத்துல, சொந்தம், பந்தம், பக்கத்து வீடு, ஊருக்குள்ள தேடுங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம் யோசிங்க. சாப்பிட வழி இல்லாம இருக்காங்க. ஒரு ஆள் ரொம்ப கவனம் வந்தாங்க. எல்லாரும் மனசு திடீர்னு சாதிச்சனா அப்ப சுவாமி சாதிக்கு சரி கேட்ட சொன்னாரு. ரெஸ்டாரண்ட் ஆயிருக்காரு. சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம வீட்டில் இருக்கு. எங்க போறீங்க? எனக்கு சில பேர் பழைய கடன் கொஞ்சம் தரீங்க, அவங்க கேட்டு வாங்கலாம் போற. நான் சொல்றது சாதாரண இல்லை. 2 லோரி 3 லோரி வாகனம் வச்சு பிசினஸ் செஞ்சு 4-10 பேர் ஒரு நோயாளியாக இருந்த மாதிரி இருக்காங்க. என்ன நடந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அது அல்லாத ஏற்பாடு தாய்மார்களுக்கு அப்படி கேட்டுக்கொள்ள இல்லாத அந்த அளவுக்கு மக்கள் இந்த அனர்த்தங்கள் அது இது காரணமாக நிறைய பேர் ஒரு வறுமைக்குள்ள வந்துட்டாங்க. 3 புள்ள 4 புள்ள 5 புள்ள ஸ்கூல் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, எல்லா செலவும் ஒரு நாளைய செலவுகள் பெரிய பாரத்தோட வாங்கணும். உணவழி சாப்பாடு என்ன செய்யலாம்னு யோசிங்க. நம்ம பெரிய அளவுல கொடுக்கறத விட என்னால என்ன செய்யலாம்? எல்லா தேவை உள்ளவர்களை தேடி அவங்க தேவையானவங்கதான் இந்த இனம் கண்டு 30 நாளுடைய இஃப்தார் செய்யும் கொடுத்துருவாங்க. 30 நாளுடைய சஹருக்கு ஏற்பாடு கொடுத்துருவாங்க. பெரிய நன்மையா இருக்கு. சந்தோஷமா நோக்கம், சந்தோஷமா சஹர் செய்வாங்க. அல்லாஹ் தந்ததுல இருந்து கொடுங்க. நான் ஜகாத் சொல்லல, அது வேற தலைவர். இதை கொடுத்து கூட அது தக்க அது வேற தலைவர். இது எல்லாரும் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறோம். 100 ரூபாய் நீங்க கொடுங்க, 50 ரூபாய் நீங்க கொடுங்க, 1000 ரூபாய் நீங்க கொடுங்க. நான் இன்னைக்கு சொன்னவரை கொடுத்தாங்க, ஒரே கொடுத்தாரு. ஆச்சரியமா இருந்தது கொடுத்தாங்க. அவரை புரிஞ்சு கொள்ள இல்லாமல் மஸ்தா வந்தார். பெரிய வாகனங்கள் வந்து நல்லா பாடு. ஒரு நாள் போதும், ஒரு இரவு போதும், ஒரு இன்சிடென்ட் போதும், ஒரு காரணம் எல்லாம் போயிடும். அவர் என்ன பிரச்சனை நொண்டி வந்தாரு. என்ன சைக்கிள்ல ஓடிட்டு போகலையே பைக்கில் இருந்து முடிஞ்சுட்டார். பைக் ஆனவருக்குள்ள நொண்டி வந்தாரு. நிறைய மக்கள் அறிமுகப்படுத்துறான். நிறைய மக்கள் தேவையோடு இருக்காங்க. எனவே வரக்கூடிய ரமலானை சரியாக பயன்படுத்தி அந்த தக்வா என்ற நோக்கத்திற்காக ரமலான் கடமையாக்கப்பட்டது. அதை நம்மளோட வாழ்க்கையை நாம் கொண்டுவோம். நிறைவேற்றி பாவத்தில் வெறுப்போம். பாவம் வெள்ளம் மாதிரி, வெள்ளம் பெரிய தண்ணியால வாங்கல,
இமாம் ஷாஃபி சொல்றாங்க, வெள்ளம் சின்ன தண்ணியால தான் பாருங்க. வானத்துல இருந்து சொட்டு 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 சொட்டா தூவிக்கிட்டே இருக்கும். தூறுதுன்னு சொல்றோம். அந்த தூறுற மழை தான் மாறே இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அந்த அந்த தூறுதலுக்கு அது தூரி 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 அணக்கத்தை உடைக்கும். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அது அணக்கத்தை உடைக்கும். மலையாள உனக்கு வெள்ளம் வந்தது, அணைக்கட்டு உடைஞ்சு வரும். அப்பதான் நீ நினைப்பாய், இந்த அணைக்கட்டு உடைய அணைக்கட்டுல இருந்த தண்ணி காரணம் அல்ல, தூவியது காரணம். எங்க உதாரணம் பாத்தீங்களா? அது ஏன் சொல்றாங்கன்னா, மகனே நீ நிறைய பாவங்கள் செய்கிறாய். தாய்வார கவனிங்க, சின்ன பாவம் சின்ன பாவம் சின்ன பாவம், இந்த தூரல் வளைய போல சின்ன பாவம் நிறைய பாவங்கள் செய்கிறாய். ஒரு நாள் அந்த பாவம் உன் அணைக்கட்டை உடைக்கும். நீ திருப்பி பார்ப்பாய், காலம் கடந்து சின்ன சின்ன பாவங்களை விடுங்க. உங்களுக்கு தெரியும் நாம் என்னென்ன பாவம் செய்வோம். பாவத்திலிருந்து மீட்கிறோம். மக்களோட நல்லா பழகுங்க, எல்லாரோடையும் சரி, எல்லாரோடையும் கரை, எல்லாரோடையும் பேசு. அநியாயம் செஞ்சுறாங்க, அநியாயம் சூழ்ச்சி, அது என்னன்னா அவனுக்கு மன்னிக்கிறது கஷ்டமாயிடும். நாம ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம்னா இப்ப அவனை மன்னிக்கணும். நாம செஞ்ச சூழ்ச்சி, நாம செஞ்ச அநியாயம் அவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கும் கஷ்டமாயிடும். அது நமக்கு தான் பாவம். சொன்னாங்க இந்தாவை பார்த்து உங்களை நான் மன்னிக்கிறேன், ஆனா சபையில வந்து முட்டு தெரியாங்க பார்த்தா சாச்சால ஞாபகம் வருதுன்னா ஏன்னா நவீன சாச்சா கொலை செஞ்சாங்க அவரை கையால ஆபீஸ் வர்ஷியா கொடுத்து அது செட் பண்ணிக்கிறாங்க. மன்னிக்கிறதும் கஷ்டம், ஆனா பண்ணிட்டாங்க, செய்ய வழியில்லை. உமரத்தையும் மன்னிச்சாங்க. அவங்க யாரு? நபியை கொலை செய்வாங்க. எங்கேயுமே என்ன கொலை செய்ய வந்தது சொல்லல. என்ன சொன்னாங்க? எனக்கு பின்னால ஒரு நபி வாழ்ந்தா உமர் தான் சொன்னாங்க. சில பாவங்கள், சில சில சதிகள், சில அநியாயங்கள் இருக்குது. அந்த சதி செய்யப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உங்களை மன்னிக்கிறது கஷ்டமாயிடும். எப்படி மச்சான் மன்னிக்கிற? அது உங்களுக்கு தான் பாவம். ஃபலா துவாலம் யா இப்னு ஆதம் இன்னி ஹர்ரம்து ظுல்மன். ஹதீஸ் குத்ஸி. இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னி ஹர்ரம்து ظுல்மன், அநியாயம் செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபலா துவாலமு, நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் அநியாயம் கொள்ளாது. என்னால எங்க பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியே இழந்துடக்கூடாது. அவன் சந்தோஷமா இருக்கும், அவன் பெருமைப்படணும். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிறது அப்படின்னு பெருமைப்படணும். முபாரக் அப்துல் அசீஸ் அவங்க அவங்க வீட்டை விற்கிறதுக்கு புரோக்கர் சொன்னாங்க. புரோக்கர் வரல, வீட்டுக்குள்ளே சொன்னாங்க. புரோக்கர் அவங்களோட வீட்டுக்குள்ளே இல்லை. இப்ப 10 லட்சம் சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு பெருமதி 5 லட்சம். ஆச்சரியப்பட்டேன். நான் இதுல பல வீடுகள் வாங்கி வித்திருக்கிறேன். இது 5 லட்சம் ரூபாய் வீட 10 லட்சம் சொல்றீங்க. முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு, என் பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்கு 5 லட்சம். நீ எங்க வீடு வாங்கினாலும் அப்படியே ஒரு பக்கத்து வீட்டுக்காரரோட தலையாக தங்கமான மனுஷன் ஒரு பக்கத்துல இருக்க உன்னை நெல்லை கெடுத்தது எல்லாத்தையும் வருவாங்க. அதனால எங்க வீட்டுக்கு 5 லட்சம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 5 லட்சம், அப்படி வரணும். நாம என்ன செய்யறோம்? 2 லட்சமாவது தந்து வாங்கி எவ்வளவு நாம போயிடுறோம். நம்மள கஷ்டம். யாருக்கும் பாரமாக வாங்குறோம், விளங்கணும், அவங்களோட நிலைமைகள் விளங்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே,
ரமதான் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். உணவளிங்க, ஏழைகளோட சேருங்க, ஏழைகளோட கலைங்க. சொல்லக்கூடாது, யார் அதிகமான செல்வந்தர்களோட புழக்கம் வைக்காங்களோ, காசிக்காரர்களோட கூட்டாளி வைக்காங்களோ, அவங்களோட கலவைகள் செல்வந்தர்களோடையே இருக்கிறதோ, அவர்களுடைய உள்ளங்கள் மௌத்தாக இருக்கிறது. அதனால ஏழை இடத்துல குடும்பத்துல, பக்கத்துல, ஊர்ல தேடி உதவி செய்யுங்க. அல்லாஹ் கபூல் செய்வாங்க. வரக்கூடிய ரமதான பூர்த்தியாக அடைந்து அதனுடைய நன்மைகளை பூர்த்தியாக அடைவதற்கு எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ரமதான் எந்த நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டதோ அதை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. பூர்த்தியான தக்குவாக, பூர்த்தியான இறையத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எந்த நோக்கமும் அதில் எந்த குறையும் இல்லாமல் இந்த வருட ரமதானை பூர்த்தியாக நிரப்பமாக பரிபூர்ணம் செய்து நம்மிடத்தில் அனுப்பி வைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.